அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அனைவருக்கும் வணக்கம். உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய இந்த 50வது காணொளி காட்சியில இந்த திருக்குறள் வாழ்த்து பாட கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. வள்ளுவ பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, துள்ளுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. ஏன் பாடணும்? கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்கள் திறந்தான் வாழி, செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து. செங்கோல் அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி, எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்திடுவோம் அவன் கோவில். குழந்தையின் மடலையை கேட்டு அவன் குழலையும் யாழையும் மறந்தான், முழுதாய் அவனில் கரைந்து நாம் விழுதாயிருப்போம் வாரி. அறிவோடு அன்பையும் குழைத்து அவன் அளந்து தந்தான் குறளை, பொறி புலன் ஐந்திலும் புகுத்தி நாம் புதுநெறி சமைப்போம் வாரி. உழவையும் மழையையும் உயர்த்தி அவன் உயிர் தொழில் இவையென சொன்னான், ஒழுக்கமும் விழுப்பமும் சேர்த்து நாம் வாழ்த்துவோம் வாரீர் ஒன்றாய். வள்ளுவ பொருளே வாழி, திருவள்ளுவன் பெயரே வாழி, சொல்லுவோமே தமிழ் பாடி, நாம் சொல்லுவோமே அவன் போற்றி. 50ஆம் இணைய கருத்தரங்கம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கிற திருக்குறள் சான்றோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, உங்களை எல்லாம் நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கருத்தரங்கத்தில் நம் சிறவை ஆதீனம் குமர குருபர அடிகளார் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ் கடவுள் திருமுருகன், திருவள்ளுவர் கூறும் தெய்வீகம் என்கிற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். அடிகளார் அவர்கள் 4வது குரு சன்னிதானமாக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். சிறிய வயதிலேயே தன்னுடைய 24ஆம் அகவையில் அவர்கள் இந்த பட்டத்தை ஏற்றிருப்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்வுக்குரிய செய்தியாகும். குமரகுருபர அடிகளார் அவர்கள் சைவத்துக்கும் திருக்குறளுக்கும் இரண்டையும் 2 கண்களாக போற்றி அவர் தன்னுடைய மடாலயத்தின் மூலமாக ஆற்றி வரும் பணிகள் அளவிறந்தவை. ஏறத்தாழ 3 திருக்குறள் மாநாடுகள், கருத்தரங்கிலே திருக்குறளுக்கு அவர்கள் ஆற்றி வருகிற பணி மிக அரிய பணியாகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்பார் வள்ளுவர். எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது கல்வியே. எனவே கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தி உலகுக்கு அவனை வெளிச்சமிட்டு காட்டுவதாகும். எனவே கல்வி என்னும் கலங்கரை விளக்கத்தை அனைவரின் கையில் கொடுத்து விட்டால் அவன் வாழ்வில் உயர்வது என்பது
உண்மை. எனவேதான் அடிகளார் அவர்கள் ஒரு தமிழ் வழி மேல்நிலைப் பள்ளி, ஆங்கில வழி மேல்நிலைப் பள்ளி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பள்ளி என 3 பள்ளிகளை இயக்கி வருகிறார்கள். அதன் மூலம் எத்தனையோ ஏழை குழந்தைகள் தங்களுடைய கல்வியை பெற்று வாழ்வில் உயர்வதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள். அத்தோடு முருக பக்தர்களுக்காக 15 மாநாடுகள், 5 கருத்தரங்குகள், இப்படி பல்வேறு நிலையில் தன்னுடைய ஆன்மீக தொண்டை செய்து வருகிற அடிகளார் அவர்கள் அத்தோடு இல்லாமல் ஏழைகளுக்கு மருத்துவ உதவி இதையும் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் எல்லாம் அறியும் பொழுது ஐயா அவர்களை நாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். காரணம், வாழ்க்கை என்பது வாழும் பொழுது தோன்றி புகழோடு தோன்றுகின்றார் வள்ளுவர். எனவே தான் செய்யும் செயல் தனக்கு புகழை தரக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் என்பதில் அடிகளார் அவர்கள் சிறப்பாக கவனம் செலுத்தி இந்த மடாலயத்தினுடைய 4வது குரு சன்னிதானமாக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருவதை நான் அறிவேன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த மடாலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் கணபதி தமிழ்ச்சங்கம், அந்த தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து அடிகளார் அவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு போட்டிகள் வைத்து பரிசுகள், பாராட்டு, நற்சான்றிதழ் போன்றவை வழங்கி வருகிறார்கள். அந்த ஒரு நாளிலே கலந்து கொண்டு நானும் அந்த நிகழ்வை பார்க்கின்ற அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நண்பர் கோவை மாவட்ட நமது உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் நித்யானந்த பாரதி அவர்கள் நமக்கு அளித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் பரிசளித்து உலக பொதுமறையாம் திருக்குறளை அந்த பிஞ்சு உள்ளங்களிலே பதிய வைக்கின்ற வகையிலே இந்த பரிசுகளை தந்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் என்பது நாம் எல்லாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. எனவே மனிதன் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்பார் வள்ளுவர். 315வது குறளிலே ஒருவனுடைய துன்பத்தை பார்த்து அதை நம் துன்பமாக கருதாவிட்டால், அவனுக்கு துணை இல்லாவிட்டால் அந்த அறிவினால் என்ன பயன் உண்டாகும் என்கிற ஒரு கேள்வியை வள்ளுவர் கேட்கிறார். எனவே அந்த குறளுக்கு இலக்கணமாக அன்பிற்குரிய அடிகளார்களுடைய மடாலயம் சிறப்பான பணியை செய்து வருகிறது. அத்தோடு இல்லாமல் 2011ஆம் ஆண்டிலே உலக பொதுமறை தந்த வள்ளுவனுக்கு ஒரு கோயிலையும் உள்ளே வைத்திருக்கிறார்கள், அந்த சிலையும் அங்கே வைத்திருக்கிறார். எனவே திருவள்ளுவருக்கும் அவர் வழங்கிய திருக்குறளுக்கும் அரிய தொண்டாற்றுகின்ற அன்பிற்குரிய அடிகளார் அவர்கள் இந்த 50வது சிறப்பு கருத்தரங்கம், அதாவது பொன்விழா கருத்தரங்கம், அன்பிற்குரிய நம் தலைவர் சேகர் அவர்களும் அன்பிற்குரிய அவருடைய மைந்த காரணமாக சேர்க்க அவர்களும் மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய அன்பிற்குரிய நிர்வாகிகளும் கடந்த 50 வாரங்களாக தொடர்ந்து கரோனா தீநுண்மை நம்ம எல்லாம் வாட்டி வதைக்கின்ற காலத்திலும் விடாது இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டு வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எனினும் அருமை உடைத்தென்ற சாவாமை வேணும், பெருமை முயற்சி தரும் என்பார் வள்ளுவர் 611வது குறளிலே. எனவே இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பு
தன்னுடைய பணிகளை விரைந்து செய்ய வேண்டும், கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், நேரிலே மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற கருணாசான்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு செயலாற்றி கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே அன்பிற்குரிய அடிகளார் அவர்கள் நம்முடைய கருத்தரங்கத்திலே கலந்து மிக சிறப்பான ஒரு உரையை, கேள்வி விருந்தினை நமக்கெல்லாம் அளிக்க இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். இதற்காக அவருக்கு நாம் நன்றியும் செலுத்திக் கொள்கிறோம். ஐயா அவர்களை நாங்கள் இந்த கருத்தரங்கிலே நன்கு உரையாற்றி எங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த 50வது ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய ஐயா கௌமார அடிகளாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கிற கௌமார அடிகளார் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பழக்கமானவர். அது கூட நான் அவங்களை கேள்விப்பட்டதே இல்லை. உலக திருக்குறள் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்க அதை நான் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். ஐயா பன்னீர்செல்வம், ஆசிரியம் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம். அப்போ நாங்க கோயம்புத்தூர்ல இந்த அமைப்பை கட்டுவதற்கு யாரை அணுகினால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை செய்த போது ஐயா ஆதீனம் அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில் சைவ மடம் நடத்துவதோடு மட்டுமில்லாமல் திருக்குறள் பணியும் செய்து வருகிறார் என்று கேள்விப்பட்டோம். அது மட்டுமல்ல, அவருடைய சரவணப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முருகன் கோயிலை தான் அவர் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழில் அர்ச்சனை, தமிழில் குடமுழுக்கு என்ற ஒரு நல்ல நோக்கத்தை முன்வைத்து அவரும் மருதாச்சல அடிகளார் அவர்களும் தொடர்ந்து போராடி சமஸ்கிருதத்துக்கு எதிராக போராடி பல வழக்குகளை வெற்றி பெற்று அதை நிலைநாட்டினார்கள் என்று கேள்விப்பட்டு தமிழ் ராஜேந்திரன் அவர்கள் மூலமாக. அப்படிப்பட்ட தமிழ் பற்றும் சைவ பற்றும் உள்ள ஐயா அவர்கள் மூலியமாக கோயம்புத்தூரிலே திருக்குறள் அமைப்பு உருவாக்கினால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவரை போய் ஆதீனத்திலே பார்த்தோம். அவர் எங்க நிர்வாகிகள் எல்லாம் வரவேற்று, நிச்சயம் திருக்குறள் பணினா நான் உங்களுக்கு முன்னிருந்து செய்யறேன் என்று சொல்வது மட்டுமில்லாமல் அவர் செய்து வருகிற கல்வி பணியும் சொன்னார். அப்புறம் கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போய் தமிழ் வழியில எப்படி இங்க தொடர்ந்து அர்ச்சனை நடக்குது என்பதையும் நமக்கு காட்டினார். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அது ஒரு பெரிய முருகன் கோயில், சரவணப்பட்டி. அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்திலேயே திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் அமைச்சு முருகனை வழிபட வருபவர்கள் அத்தனை பேரும் திருவள்ளுவருக்கு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன கோயில போய் உட்கார்ந்து எல்லாரும் வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார். திருக்குறளுக்கு ஆதரவு தருவது என்பது வேறு. முருகனுக்கு இணையாக திருவள்ளுவரை பக்கத்திலே வைத்து அவருக்கு ஒரு ஆலயம் அமைத்து முருகனை பார்க்க வருபவர்கள் திருவள்ளுவரையும் வணங்கி செல்ல வேண்டும், திருவள்ளுவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், முற்றுவதல் செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கத்தை உருவாக்கி இருந்தார். நான் கண் முன்னாடியே பார்த்தோம். ஆக திருவள்ளுவருக்கு அமைக்கப்பட்டிருக்கிற கோயிலில் பல பேர் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதை பார்த்தோம், முற்றுவதல் செய்வதை பார்த்தோம். அப்போ ஐயா அவர்கள் ஒரு பக்கம் முருகன் ஒரு கண் என்றால், இன்னொரு பக்கம் திருவள்ளுவரை இன்னொரு கண்ணாக நினைக்கிறார் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா முருகன் தான் மிகப்பெரிய கடவுள் என்ற ஒரு இடத்துல இருக்கிறவர், உலக லெவல்ல புகழ்பெற்றவர். அது பக்கத்தில் திருவள்ளுவர் ஒரு புலவர்.
அவர் பக்கத்துல வச்சு எப்படி சமமா பாவிக்கிறார் அப்படின்னு பொழுது அவர் திருவள்ளுவரையும் ஒரு ஒரு தெய்வமாகவே பார்க்கிறார் என்ற ஒரு உண்மை தெரிந்தவுடன் அப்புறம் நீங்க அப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. ஐயா நீங்களே எங்களுக்கு கோயம்புத்தூர் பகுதியில அமைப்புகளை உருவாக்குவதற்கு உதவி செய்யுங்கன்னு சரின்னது மட்டும் இல்லாம அந்த ஆதீனத்திலே எங்களை தங்க வச்சாரு. இரவு அவங்க ஆதீனத்திலே நாங்க தங்கணும். சாப்பாடுகள் அங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. மறுநாள் காலையில எங்களெல்லாம் அழைச்சிட்டு நேரம் மருதாச்சல அடிகளார் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனார். எங்க கூட வந்தார். அங்கே அவர் எங்களுக்கு அறிவுப்படுத்தி அவருடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்தார். அப்போ உலக திருக்குறள் கூட்டமைப்பு உருவாவதற்கு பல பேர் பாடுபட்டிருக்கிறோம். அந்த அமைப்பு உருவாவதில் ஐயா ஆதீனம் அவருடைய பங்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்குத்தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம உலக திருக்குறள் கூட்டமைப்பு கன்னியாகுமரியில ஒரு மாநாடு நடத்தினோம். திருவள்ளுவர் பிறந்து 2050 ஆண்டுகள் ஆனதுனால் அதை 2 விழாவாக சேர்த்து செய்தோம். அப்பொழுது திருக்குறள் சான்றோர்கள் விருது அப்படி என்ற ஒன்றை உருவாக்கி திருக்குறள் படி வாழ்கிற சான்றோர்களுக்கு பரிசு கொடுப்பது என்று முடிவெடுத்த போது ஐயா நல்லகன் ஐயா, ஐயா நிர்மாரன் ஐயா, ஐயா குமரியானந்தன் ஐயா போன்றவர்கள் சேர்த்து ஐயா மருதாச்சல ஐயா, ஐயா குமரகுரு ஆதீனம் இவர்களும் எல்லாருக்கும் சேர்த்து 7 பேருக்கு நாம அங்க அந்த பாராட்டு கொடுத்தோம். அவங்க நிறைய பாராட்டுகள் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பெருமை. திருக்குறள் அமைப்பு துவங்கி இந்த நாட்களுக்கெல்லாம் நாம் திருக்குறள் சான்றோர் என்ற பரிசை கொடுத்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது. அந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்கள் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்ம பொதுக்குழுலாம் கூட நம்ம செயற்குழு கூட்டம்லாம் கூட மருதாச்சல அடிகளாருடைய இடத்துல நடத்தினா ஐயா போன்ற இவர்களும் அங்க கலந்துகிட்டு சொற்பொழிவெல்லாம் ஆற்றினார். ஏதோ ஒரு வகையில் இந்த திருக்குறள் கூட்டமைப்பு பலமாக வருவதற்கு அப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஊக்குவிக்கிற மிகப்பெரிய பணியை ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அதையும் தாண்டி இப்ப இந்த கருத்தரங்கு போன்ற ஜூம் நிகழ்ச்சி ஒன்று துவக்கும் பொழுது துவக்கி வச்சவர்கள் மருதாச்சல அடிகளார் அவர்களும் ஐயா ஆதீனம் அவர்களும் தான் 2 பேர் சேர்ந்துதான் துவக்கி வச்சாங்க. இவங்க துவக்கி வச்ச இந்த ஆய்வரங்கம் தான் இப்ப 50வது வாரத்தை எட்டி இருக்கிறது. ஆக இந்த ஆய்வரங்கத்துக்கு 2 தடவை வந்திருக்கிறாங்க. ஐயா துவக்கி வைக்கும் போது வந்தாங்க, இப்ப 50க்கு வருவாங்க. அதுக்கு அடுத்து 100க்கு வந்தாலும் நான் பயிற்சி ஆகிறேன். அந்த வகையிலே நம்ம ஐயா அவர்களை வரவேற்கிறோம். நான் இங்கு வருகை தந்திருக்கிற பெரியவர்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னும் ஆய்வரங்கத்துல திருக்குறள் ஆய்வரங்கன்னு சொல்லிட்டு தமிழ் தெய்வம் முருகன், திருவள்ளுவர் இது 2ஐயும் ஒப்பிட்டு ஆய்வரங்கம் வைக்கிறாங்களே, இது எப்படி இது 2க்கும் தொடர்பு? ஏன்னா திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், முருகன் அதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அது கூட முருகன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பேர் அவரை கடவுளா நினைக்கிறாங்க, சில பேர் தெய்வமா நினைக்கிறாங்க, சில பேர் அவரை தெய்வ புலவரா நினைக்கிறாங்க. யார் இப்படி நினைச்சாலும் திருமுருகனுக்கும் தமிழக மக்களுக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாத உறவு. பார்வை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பார்வை. அவரை பக்தரா இருக்கிறவங்க எல்லாம் தெய்வமா நினைக்கிறாங்க, கடவுளா நினைக்கிறாங்க. அறிஞர்கள்லாம் முருகனை ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனா நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில முருகனை பார்த்தா கூட முருகனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவு, உலக வரலாற்றுல முருகனுக்கு உள்ள உறவு மிக பலமானது. தமிழ்நாட்டில இருந்து உலகம் முழுசும் போய் தமிழர்களுக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் 3 பேர். கண்ணு கெட்டாத காலத்திலேயே முருகன் உலகம் சுற்றி வந்தார் என்பது கேள்வி வழி செய்தி, புராண செய்தி. நீ ஏதாவது ஒரு கடவுளை போய் குழந்தைகிட்ட உலகத்தை சுற்றி வந்த கடவுள் யாருப்பான்னு கேளுங்க, அவன் உடனே சொல்லுவான் முருகர் தான் உலகத்தை சுற்றி வந்தாருப்பான். இது ஏதோ ஒரு புராணம் அல்ல, முருகன் உலகத்தை சுற்றி வந்தது ஒரு வரலாறு.
அதுக்கடுத்து முருகனுக்கு அப்புறம் உலகத்தை சுற்றி வந்தவர் யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் உலகத்தை சுற்றி வந்துருச்சு. 150 நாடுகளுக்கு மேல திருக்குறளை மொழிபெயர்த்து தன்னுடைய நாட்டில் உள்ள பிள்ளைகளும் கல்லூரியில் இருக்கிறவங்களும் படிக்கிறதுக்கு திருக்குறளை பயன்படுத்துறாங்க. அப்ப உலகம் தெரிஞ்ச புலவரா திருவள்ளுவர், உலகம் தெரிஞ்ச தெய்வமா கடவுளா முருகர். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போய் உலக அளவுல நமக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராஜராஜ சோழன் ஒரு மன்னனா உலக அளவுல போய் ராஜராஜ சோழனா உலகத்துல இருக்கிற எல்லா வரலாற்று அறிஞர்களுக்கும் தெரியும் மாதிரி பண்ணியிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த முருகனுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்னன்னாக்கா, உலக லெவல்ல போய் நீங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து வரேன், என் கடவுள் முருகன்னா எல்லாருக்கும் தெரியும். மலேசியாவில் போயிட்டீங்கன்னா முருகன் தான், சிங்கப்பூர் போனா முருகன் தான். ஏன் இப்ப வெளிநாட்டுல வந்து ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா முருகர் கோயில் நிறைய கட்டிட்டு இருக்காங்க. நான் பல வெளிநாடுக்கு போயிட்டு வரும்போது முருகர் கோயில் பிரதானமா கட்டுறாங்க. அது என்ன காரணம்னா, தமிழ் தெய்வம் முருகன்றது தமிழர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட போய் தமிழ் கடவுள் எதுன்னு கேட்டுச்சுன்னா உடனே முருகன் சொல்ற அளவுக்கு முருகன் நம்ம மத்தியில் எல்லா மனிதனையும் பதிஞ்சிருக்கிறார். நீங்க திருவள்ளுவருக்கு முன்னாடியே முருகன் அவர்கள் உலக வரலாற்றுல இடம்பெற்றார்ன்றதுக்கு சில உதாரணத்துக்கு மட்டும் சொல்லி ஐயா சிறப்புரையை ஆரம்பிக்கிட்டோம். அது சில ஒரே ஒரு உதாரணம் மட்டும். 2050 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் பிறந்தார். அதுக்கு முன்னாடி என்னுடைய கணிப்பு பிரகாரம் திருவள்ளுவர் முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயா முருகன் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மன்னனாக இருந்திருக்கார். குமரி முதல் இமய வரை ஆண்ட தமிழ் மன்னன்ல முருகன் தான் ஆண்டார். சிலப்பதிகாரம் சொல்லுது, குமரி முதல் இமயம் வரை 1000 தமிழ்கூர் நல்லுலகத்தை ஆண்ட மன்னன் யாரு? அது வந்து முருகன் தான். ஏன் அவர் தமிழுக்கு தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னார், அவர் தமிழை வளர்த்தவர். எல்லாருக்கும் தெரியும், படிச்சவங்களுக்கு முதல் தமிழ் சங்கம், 2வது தமிழ் சங்கம், 3வது தமிழ் சங்கம் என்ற 3 சங்கங்கள் தமிழை தூக்கி பிடித்து வளர்த்தது. அப்படி இருக்கும்பொழுது முதல் தமிழ் சங்கத்தை முருகன் அவர்களுடைய தந்தையாக இருந்து எல்லாருக்கும் பெரிய கடவுளாக போற்றக்கூடிய சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியன் என்ற பெயரில் மதுரையில் இருந்து தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார். அதுக்கு அடுத்தபடியாக 2வது தமிழ் சங்கத்தை முருகன் அவர்கள் குமார பாண்டியன் என்ற பெயரில் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி, அப்பதான் தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றப்பட்டது என்பதற்கு தமிழ் நூல்களே வந்து ஆதாரம் இருக்கு. இறையனார் அகப்பொருள் என்ற ஒரு நூலே என்ன சொல்லுதுன்னா, குமரக்கடவுள் குன்றெறிந்த குமரக்கடவுள் தான் இந்த தமிழ்ச்சங்கத்தை துவக்கி வைத்தார். அந்த அவையில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது என்பதற்கு இலக்கிய சான்றே இருக்கிறது. அது மட்டுமில்ல, 2350 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அலெக்சாண்டர் அவர்கள் ரோமில் இருந்து படையெடுத்து இந்தியாவுக்கு வருகிறார். அவர் வந்து உலக வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் மாபெரும் வீரன், ஐரோப்பிய கண்டத்தையே தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட அலெக்சாண்டருக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து அலெக்சாண்டர் வந்து பட்ட பெயர், பின்னாடி அரசனான பிறகு வந்தது. அவர் குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு வைக்கப்பட்ட பட்ட பேர் என்னது? இந்த குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு வைக்கப்பட்ட பெற்றோர்கள் பேர் என்ன தெரியுங்களா? சிக்கந்தர். அலெக்சாண்டருக்கு குழந்தையாக இருக்கும்போது வைக்கப்பட்ட பேர் சிக்கந்தர், கந்தர். அந்த கந்தன்ற நேம் வந்து அலெக்சாண்டருக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போ அலெக்சாண்டர் பிறந்த காலத்திலேயே முருகன் அவர்கள் உலக புகழ் பெற்ற ஒரு மாவீரனாக இருந்திருக்கிறார். இல்லைன்னா குழந்தைக்கு எப்படி பேர் வைப்பாங்க? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது இன்ஸ்பிரேஷன், முன்னாடி ஒரு சாதனை பண்ணவங்களை வச்சுதான் பேர் வைப்பாங்க. அவரை மாதிரி இங்க வரணும், முருகன் மாதிரி மிகப்பெரிய ஒரு போராளியாக வர வேண்டும் என்று அலெக்சாண்டருக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? சிக்கந்தர். அந்த கந்தர் என்ற நேம் அங்க வருது. ஏன்னா முருகன் உலகம் முழுசும் வந்து போயிட்டு வந்தவரு. அவர் ஆப்கானிஸ்தானுக்கு வரைக்கும் படையெடுத்துட்டு போய் அங்க கந்தகார் என்ற ஒரு நகரத்தை உருவாக்கி இருக்கிறார். அது இன்னைக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் தோண்டி எடுத்து நமக்கு சொல்றாங்க. கந்தகார் அதுதான் இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கந்தகார் என்றது ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரா இருக்கு. அது முருகன் வைத்த உருவாகின நகரம். அந்த நகரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு பேர் வந்து குமரன்,
ரிவர். இதுவும் வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து நம்ம கிட்ட சொல்றாரு. அப்ப முருகன் ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய எல்லை நகரத்தை உருவாக்கி, கந்தகார்ன்ற ஒரு நகரத்தை உருவாக்கி, அங்கிருந்து இந்த உலகத்தை சுற்றி வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய முருகனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. 2350 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள வந்த போது அவர் எதிர்த்து சண்டை போட்ட சந்திரகுப்த மௌரியன் என்றவர் ஒரு பெரிய மன்னன். அவன் இந்தியாவே ஒட்டுமொத்தமாக ஆண்டவர். அந்த சந்திரகுப்த மன்னன் அலெக்சாண்டரை எதிர்த்து ஜெயிச்சுட்டு அவர் ஒரு நாணயம் வெளியிடுறார். அந்த நாணயத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? முருகன் வேலோடு இருக்கக்கூடிய நாணயம். நான் சொல்றது 2350 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சந்திரகுப்த மௌரியன் அலெக்சாண்டருக்கு இணையான ஒரு மாபெரும் வீரன். அந்த வீரன் கூட தான் வெளியிட்ட நாணயத்துல யார் பேர் வச்சிருக்கிறார்? முருகனுடைய வேலையை வச்சுதான் நாணயமே வெளியிட்டிருக்கார். அந்த நாணயம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். அப்படி முருகன் வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனா, ஒரு எப்படி அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்ற மாதிரி அலெக்சாண்டரை விட தி கிரேட்டஸ்ட்னு சொல்ற ஒரு இடத்துல முருகன் இருந்திருக்கிறார். குப்த சாம்ராஜ்யத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட வரலாற்று நாணயங்கள்ல எல்லாமே முக்காவாசி நாணயங்கள்ல முருகனுடைய உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்துல தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு அகழ்வாய்விலே முருகன் வேலோடு இருக்கிற நாணயத்தை எடுத்திருக்கிறார். அது எல்லாத்த விட முருகனுடைய தொன்மைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். முருகன் அவர்களுடைய சின்னம் எதுனாக்கா அருகோணம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்னால 6 கோண வடிவத்தில் இருக்கிற ஸ்டார் அது முருகனுடைய ஸ்டார். சாமி மலைக்கு போயிட்டோம்னா அங்க முருகனுக்கு முக்கியம் என்னன்னாக்கா வேல் ஸ்டார், 6 கோணம் உள்ள ஸ்டார் சாமி மலையில. அந்த ஸ்டார் என்பது ஒரு தத்துவம். சிவபெருமானுக்கு முருகன் சொன்ன தத்துவத்தை ஸ்டார் வடிவில 6 படைப்பீடு, அதனால அவருக்கு 6 கோணம் உள்ள 6 முகம். இந்த ஸ்டாரை யூதர்கள் தன்னுடைய மத கொடியில பயன்படுத்துறாங்க. ஸ்டார் ஆஃப் டேவிட், ஸ்டார் ஆஃப் சாலமன். சாலமன் போன்ற 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இஸ்ரேலை தலைநகராக கொண்டு ஆண்ட சாலமன், டேவிட் போன்றவர்கள் முருகனுடைய 6 கோண சின்னத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. மட்டுமில்ல, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாட்டுடைய கொடியில் இருக்க பாத்தீங்கன்னா ஸ்டார் முருகன் ஸ்டார் ஒன்னா இருக்கும். அப்ப முருகன் எந்த அளவுக்கு அவருடைய புகழ் உலக பூரா பரவி இருந்தா அவருடைய அந்த ஸ்டாரை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்றால், முருகரை கடவுளாக நினைப்பவர் நினைக்கட்டும், தெய்வமாக நினைப்பவர் நினைக்கட்டும், அதே நேரத்துல முருகன் நமக்கெல்லாம் வழிகாட்டிய முதல் நமக்கு தமிழர்களுக்கு ஒரு கீர்த்தி பெற்ற ஒரு மன்னனாக இருந்து வழிகாட்டியவர். அதனாலதான் அவரை பழனி ஆண்டவர், செந்தில் ஆண்டவர், சென்னி ஆண்டவர். ஏன் அவருக்கு ஆண்டவர் என்ற பட்டம் முருகனுக்கு வருது? அவர் ஆண்டவர், அதனாலதான் அவருக்கு ஆண்டவர் என்ற பட்டம் கிடைக்குது. முருகனுடைய அப்பா சிவனுக்கு பேருனா பெரிய ஆண்டவர். அவர் மாமன்னன்றனால பெரிய ஆண்டவர். சிவனை எல்லாரும் பெரிய ஆண்டவர் தான் கூப்பிடுவாங்க. எங்களுடைய குலதெய்வமே பெரிய ஆண்டவர் சிவன். முருகனை ஆண்டவர் கூப்பிடுவோம், சிவனை பெரிய ஆண்டவர் கூப்பிடுறோம். அப்போ நமக்கு இந்த முருகன் இன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி அவர்கள் சொல்றாரு, ராமர் சக்கரவர்த்தியினுடைய மகன், கடவுள் அல்ல, தெய்வம் அல்ல, சக்கரவர்த்தி மகன். அப்படிதான் ராமாயணத்தில் எழுதுறார். ராமரை சக்கரவர்த்தி மகன் சொல்லிதான் ராமாயணம் எழுதுறார். நீங்க குஜராத்துக்கு போயிட்டீங்கன்னா கண்ணனை மன்னனா தான் நினைக்கிறார், ராஜகோபாலன். எங்க நாட்டை ஆண்ட ராஜா யார்? கோபாலன். அதனால ராஜகோபால சாமி. ராமர் சக்கரவர்த்தி என்றான். அப்ப நம்ம சக்கரவர்த்தி யாரு? தமிழ்நாட்டுக்கு முருகன் தான். கன்னியாகுமரியிலிருந்து இமய வரைக்கும் ஆண்ட முருகன் தான் நமக்கு சக்கரவர்த்தி. ஆகவே நாம் என்னை பொறுத்த வரைக்கும், கற்றோர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அவர் நம்முடைய மாமன்னன், தமிழ் மன்னன். தமிழை வளர்த்தார், சித்தர்களை வளர்த்தார். சித்தர்கள் தான் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா
எல்லா சித்தர்களும் முருகன் இருக்கிற கோயில்ல சித்தர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு சித்தர்கள் வைத்து மருத்துவத்தை வளர்த்தார், விஞ்ஞானங்களை வளர்த்தார். அப்படிப்பட்ட முருகனுக்கும் திருக்குறளுக்கும் ஒரு உறவை பேசுவதற்கு தான் இப்பொழுது நம்ம ஐயா அவர்களை அழைச்சோம். அது என்னன்னா, திருவள்ளுவருக்கும் அவருக்கும் உள்ள ஒற்றுமையை ரொம்ப விளக்கமா ஐயா சொல்வார்கள். ஏன்னா ரெண்டு மேலும் அவருக்கு பற்றாரு, ரெண்டு பேரும் ஆழமா இருக்கிறார். அதனாலதான் அந்த உறவை சொல்றதுக்கு நமக்கும். திருவள்ளுவரும் ஒரு சித்தர், ஐயா முருகன் அவர்களும் சித்தர். இவரும் என்ன சொல்றதுனாக்கா, உலகம் தழுவிய அளவுக்கு நூல் எழுதினார். அவருடைய வெற்றியை உலகம் தழுவிய அளவுக்கு போயிட்டு வந்திருக்குது. அந்த வகையிலே நாம் இரண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுவதில் தமிழர்களுடைய ஒற்றுமை பலப்படும், தமிழுடைய தொன்மையான வரலாறு பொதுமக்களுக்கு தெரிய வரும். நாம் நம்முடைய புராணங்களை படிப்பது தவறில்லை, புராணங்களை பின்பற்றுவது தவறில்லை. ஆனால் அதில் இருக்கிற கற்பனைகளை கொஞ்சம் குறைச்சி அதில் இருக்கிற வரலாறுகளை எடுத்து நாம் பின்பற்றும் பொழுது ராமராஜ்யத்தை அமைப்போம் என்று வடநாட்டில் இருக்கிறவர்கள் சொல்ற மாதிரி ஒரு முருகன் ராஜ்யத்தை தென்னாட்டில் நாம் அமைக்க முடியும். அது வரலாறாக பார்த்தால், அது வெறும் கற்பனையாக பார்த்தால் அந்த முருகன் நமக்கு பயன்பட மாட்டார். ஆகவே நம்ம முருகன் கடவுள் மட்டுமில்ல, தெய்வம் மட்டுமில்ல, நம்மை ஆண்ட ஒரு ஆண்டவர். அந்த முருகன் என்ற ஆண்டவரை பற்றியும் இங்க இருக்கக்கூடிய ஐயா திருவள்ளுவர் அவர்களுடைய ஒற்றுமையை பற்றி ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். நாங்கள் சிறப்புரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். துணை திருமின்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் போற்றுவார். இல்லாமல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருப்படிகளையும் சரவையாதீனும் ஆதி குரு முதல்வர் திருப்பெருந்துரு ராமானுசாமியுடைய குருவருளையும் மனம்மை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய 50வது ஆய்வரங்கு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆய்வரங்கிலே தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய இயக்குனர் சேகர் அவர்களே, இதிலே வரவேற்புரை நல்கியிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, துணைத் தலைவர் தாக்கோ சம்பந்தம் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சார்ந்தவர்களே, இணையவழியில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் வள்ளுவப் பெருமானுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும், வாழ்வியல் நெறியோடு அறம் பொருள் இன்பம் என்கின்ற இப்பாளையும் மக்களிடத்திலே எடுத்துச் செல்வது. அந்த அரும்பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த திருக்குறள் என்பது ஒருவருக்கு மட்டும் உரியதல்ல. இக்காலத்திற்கும் 2050 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலமாக நாம் கணித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வள்ளுவப் பெருமானை நாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் வள்ளுவப் பெருமான் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லுகின்ற எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தங்களுக்கு வேண்டிய கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டுவிடுவது வள்ளுவப் பெருமானை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அறமாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, உளால் மறுத்தலாக இருந்தாலும் சரி, கல் உண்ணாமையாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, கூடா நட்பாக இருந்தாலும் சரி, எல்லா திருக்குறளுடைய முழுமையான ஆழ்ந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதன் வாயிலாக நின்று நாம் அறத்தின் வழியிலே நின்று ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் வள்ளுவப் பெருமான் நமக்கு காட்டிய அறவழியாக இருக்கின்றது. நம் வள்ளுவப் பெருமான் நமக்கு உரியதாக ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு வள்ளுவர் இதை சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு
நாம் இந்த கல்லுண்ணாம்பியை சொல்லிவிட்டு இங்கு அதற்கு முதன்மை கொடுத்து கொண்டிருக்கின்ற நாட்டிலே இருக்கின்றோம். அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வதற்குரியதாக இருக்கும்? வள்ளுவ பெருமான் புலாலை மறுத்திருக்கின்றார், கல்லுண்ணாம்பியை மறுத்திருக்கின்றார், வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வள்ளுவ பெருமானை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது அந்த நெறியிலே முழுமையாக இருக்கின்றவர்கள் தான் வள்ளுவ பெருமானை நாம் கொண்டாடுவதற்குரியதாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்திலே நாம் 2 தலைப்புகளை ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். ஒன்று தமிழர் தெய்வம் திருமுருகனும் திருவள்ளுவர் கூறும் தெய்வீகமும் என்கின்ற தலைப்பிலே அவர்கள் ஐயா கொடுத்தார்கள். பெரும்பாலும் நாம ஆன்மீக உரையாக வந்தால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம், ஆனால் அவர்கள் 1 மணி நேரம் பேச வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பே கொடுத்து இந்த கருத்துக்களை எல்லாம் ஒட்டி அமைய வேண்டும் என்று சொன்னார்கள். முருகப்பெருமானை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஆழ்ந்த ஆரம்ப காலத்திலே அவர் அந்த வேடருடைய தலைவனாக இருந்திருக்கின்றார் என்பது நமக்கு வரலாற்றிலே பார்க்கின்றோம். வேல் தாங்கியவனாக இருந்திருக்கின்றார், அவருடைய துன்பத்தை எல்லாம் நீக்குகின்றார் என்று பார்க்கின்றோம். அதே எங்களுடைய குருநாதர் வண்ணச்சரம் நடுவான சுவாமிகள் 50,000 பாடலை பாடியிருக்கின்றார். அவர் முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது ஒரு புலவன் என்று சொல்லுகின்றார். முழுதறி புலவன், வெறும் புலவன் அல்ல, முழுதும் அறிந்த புலவனாக இருக்கின்றார். எழுதரும் மறைவல்லான் தன் ஈரிரு சிரத்து மோதி பழுதொரு பிரமஞானம் பரமனுக்கு அருளி செய்து சிவருமானுக்கு உபதேசம் செய்து, தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்து, ஆசிரியராக இருந்து உபதேசம் செய்து முழுதறி புலவனான முருகனை முன்னி வாழ்த்தி என்று சொல்லுகின்றார். முருகப்பெருமானை முன்னி வாழ்த்தி தொழுதரு புலவர் காதி சொல்லிட துவங்கினேனே என்று சொல்லுகின்றார். புலவர் புராணம் பாடுகின்றார். அவர் அந்த புலவர் புராணத்திலே 72 புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்றார். வண்ணச்சரம் தண்டவாண சுவாமிகள். ஏன் சொல்ல இருக்கின்றேன் அந்த புலவர் புராணத்தை சொல்லுகின்றேன் என்றால், யாரெல்லாம் உண்மையான அறநெறியிலே நின்று இறைவனுடைய அருள் பற்று கவி ஏற்றி இருக்கின்றார்கள், அவர்களெல்லாம் புலவராக சொல்லுகின்றார். அதனால்தான் முருகப்பெருமானை சொல்லுகின்ற பொழுது தண்டவாண சுவாமிகள் பலரிடத்திலே முழுதறி புலவனான என்று முருகப்பெருமானை முழுதும் அறிந்த புலவன், ஒரு சாதாரண புலவன் அல்ல, முழுதறி புலவனாக இருந்தான் என்று சொல்லுகின்றார். மற்றொரு பாடலை சொல்லுகின்றார், முழுதொடர் புலவன் என்னும் உற்பெயர் நிலைக்க பெற்றார். அந்த புலவர் என்று சொல்லுகின்ற பெயர் அவருக்கு நிலைத்து விட்டது என்றால் பலருக்கு உபதேசித்து அந்த தமிழை மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஒரு ஆசிரியராக இருந்து எப்படி தந்தையாருக்கு குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்தாரோ, அகத்தியர் உள்ளிட்டவருக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததனால் ஒரு புலவனாக இருந்திருக்கின்றார். இந்த கலைவாணியும் கூட திருவள்ளுவருடைய மாலையிலே முதல் பாடலாக வள்ளுவ பெருமானை பாராட்டுகின்றார். விழுவிய வாணிநாடா முதலின் போர் வெண்பா சொல்ல பழுதிர் சீர் பணுவலாட்டி எனும் பெயர் பழிதம் கொண்டார். அந்த கலைவாணியும் கூட ஒரு புலவர் என்று சொல்லுகின்றவர். அந்த சங்கை நம்மெல்லாம் தெரியும், கடைச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லுகின்ற அந்த சங்கத்திலே தான் புலவர்கள் எல்லாம் சென்று வாதிட்டு இந்த நூல்களை எல்லாம் நிலைநாட்டுவார்கள். அப்பொழுது வள்ளுவ பெருமானுக்கு அந்த முருகப்பெருமான் ஒரு புலவனாக தோன்றி அந்த திருக்குறள் என்கின்ற பெயரை சூட்டினார் என்று ஒரு செய்தியாக சொல்லுவார். ஆகவே இந்த இடத்திலே நாம் திருக்குறளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, யாமறிந்த புலவரிலை கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. ஏதோ புகழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்துக் கூடாது. இப்படிப்பட்ட புலவர்கள் எல்லாம் தோன்றிய சிறப்பு இந்த மண்ணுக்குத்தான் உண்டு. இந்த உலகத்திலே எத்தனையோ மொழிகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலேயும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு தொன்மையான மொழிகளை சொல்லுகின்ற பொழுது 5 மொழிகளை சொல்லுவார்கள். அந்த 5 மொழிகளிலே இன்று நமக்கு வழக்கிலே இருக்கின்ற மொழி 5000 ஆண்டு 10,000 ஆண்டு என்று நாம் கணக்கிலே எடுத்துக்கொண்டாலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி 2050 ஆண்டுகள் என்று நாம் வள்ளுவ பெருமானுக்கு சொல்லுகின்ற பொழுது 2050 ஆண்டுகளாக நம்முடைய இலக்கியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ கால வெள்ளத்தில் அழிந்தாலும் கூட நமக்கு நம்முடைய இந்த நூல்கள் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பை நாம் எண்ணி பார்க்கின்றோம். ஆகவே வள்ளுவருடைய சமகால புலவர்கள் பிற்கால புலவர்களாலும் இன்றைய அறிஞர்களாலும் மிக அதிகமாக எடுத்தாளப்பட்ட புலவர்களிலே மிக சிறப்புடையவர் என்று பார்த்தால் நமக்கு வள்ளுவ பெருமான் தான்.
எல்லா நூல்களிலும் ஒவ்வொரு காலத்திலே தோன்றுகின்ற பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, மற்ற இலக்கியமாக இருந்தாலும் சரி, எந்த இலக்கியங்களாக இருந்தாலும் வள்ளுவப் பெருமானை குறிக்காமல் எந்த புலவரும் எழுத முடியாது. வள்ளுவப் பெருமானுடைய காலத்திற்கு பின்னால் தோன்றி சங்க இலக்கியமாக இருந்தாலும், பக்தி இலக்கியங்களாக இருந்தாலும், புது கவிதைகளாக இருந்தாலும் வள்ளுவப் பெருமானை தொடாமல் யாரும் செல்ல முடியாது. ஆகவே இலக்கிய ஆசிரியர்களால் மட்டுமன்றி திருமூலர், பின்னால் வந்த ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சுந்தரர், சேரமான் பெருமான், ஆழ்வார்கள், உய்யவந்த தேவநாயனார், உமாவதி சிவம், அருணகிரிநாதர், வள்ளலார், வண்ணச்சரவர், சிவப்பிரகாசர், எங்களுடைய கந்தசுவாமி சாமிகள் போன்றவர்களெல்லாம் நானாசிரியர்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் வள்ளுவப் பெருமானை நினைந்து அவரை அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை வெளியிலே சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் அந்த அறத்தின் வழியிலே நாம் வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை உலகுக்கு காட்டுகின்றார். இவர்களெல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவப் பெருமானுடைய வாக்கிற்கேற்பேன் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள்ளே வைக்கப்பட்ட பெரும் புலவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் எல்லா இடத்திலேயும் அவர்கள் அந்த திருக்குறளை மிகச் சிறப்பாக போற்றி அங்கே தங்களுடைய பாடல்களிலே சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். அவை பிராட்டி சொல்லுகின்ற பொழுது, தேவர் குரலும் திருநான் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று நல்வழியிலே அவை பிராட்டி சொல்லுவார். தேவர் குரல், தேவர் என்றால் இங்கு வள்ளுவப் பெருமானை தேவராக சொல்லுகின்றார் அவை பிராட்டி. ஆகவே இந்த மொழிகளிலே நமக்கு ஞான நூல்களாக சொல்லப்படுகின்ற இந்த நீதி நூல்கள் திருக்குறளிலே காணப்படும் செய்திகளை எல்லாம் சுற்றி வளைத்தும் இளைமறை காயாகவும் கூறப்படுகின்ற உண்மைகளை நாம் திருக்குறளிலே நேரடியாக பார்க்கின்றோம். ஆகவே அந்த சிறப்பை நாம் இந்த இடத்திலே பார்ப்பது போல முருகப்பெருமானை நாம் பார்க்கின்ற பொழுது உலகிலே தொன்மையான மொழிகளை பற்றி நாம் பார்த்தோம். நம்முடைய பண்பாடு, தமிழருடைய பண்பாடு மொழி தோற்றத்தாலும், நம்முடைய மொழி தமிழ் மொழியினுடைய தோற்றத்தாலும் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் வாழ்வியலாலும் தமிழன் உலகிற்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட நம்முடைய மொழி மிக தொன்மையானதாக இருக்கின்றது. ஆன்மீகம் ஆன்மாவை நெறிப்படுத்துகின்றது. உயிர்கள் உலகத்திலே பிறந்தனுடைய செயல்களை உரியதாக இருக்கின்றது. ஆன்மீகம் ஆன்மாவை நெறிப்படுத்துகின்றது. இவ்வுலக இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டவன் இறைவனாக ஆண்டவனாக அவர் சொன்னார்கள். ஆண்டவன் என்கின்றவன் ஆண்டவனாக உலகத்தை எல்லாம் ஆண்டவனாக இருக்கின்றார். இவ்வுலக இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆண்டவனாக இருக்கின்றார். நம்மால் இன்னதன்மையை நின்று அறியவனா எம்மானே என்று சொல்வார். இறைவன் அல்லது கடவுள் அல்லது நாம் நினைக்கின்ற அந்த வடிவங்கள் இன்னதன்மையை நின்று அறியவனா எம்மானே, அவன் இன்னதன்மையிலே இருக்கின்றார் என்று நம்மால் அறுதியுற்று கூற முடியாதவனாக நமக்கு பரம்பொருளாக கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த உலக இயக்கங்களுக்கெல்லாம் பஞ்சபூதங்கள் நமக்கு செயல்பாட்டுக்குரியதாக இருக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகின்றோம். அதை நம்முடைய அருளாளர்கள் சொல்லுகின்ற பொழுது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் இயங்குவதற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை நமக்கு உட்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அதிலே உருவக்கடவுள் பண்டை காலம் தொட்டை வணங்கி வந்துள்ளனர் நம்முடைய முன்னோர்கள் என்று பார்க்கின்றோம். அங்கு வேல் வழிபாடாக நமக்கு செவ்வியல் இலக்கியங்களால் பறைசாற்றப்படுகின்றது. ஏனென்றால் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அதற்கு நிலங்களை 5ஆக பிரித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே 5ஆக பிரித்த நம்முடைய மக்கள் அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார்கள். தமிழருடைய பார்க்கின்ற பொழுது நிலங்களை 4ஆக பிரித்திருக்கின்றார்கள். மலையும் மலை சார்ந்த இடத்திற்கு குறிஞ்சி நிலமாக, காடும் காடு சார்ந்த இடத்திற்கு முல்லை நிலமாக, வயலும் வயல் சார்ந்த இடத்திற்கு மருது நிலமாக, கடலும் கடல் சார்ந்திருக்கின்ற நிலத்திற்கு நெய்தலாக இருக்கின்றது. இந்த மலையும் காடும் காடு சார்ந்திருக்கின்ற நிலங்கள் மழையின்றி வாடுகின்ற பொழுது பாலை நிலமாக சொல்லுவார்கள், 5வது நிலமாக சொல்லுவார்கள். ஆகவே 5 நிலங்களுக்குரிய கடவுளை நம்முடைய
முன்னோர்கள் நமக்கு இலக்கியத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வமாக முருகப்பெருமானை போற்றியவர்கள் அந்த காலத்தை 4 பிரிவாக சிறுபொழுது, காலை, நண்பகல், ஏற்படு என்று சொல்லுகின்ற 4 நிலைகளாக பிரித்திருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். அதே போல பொழுதை பார்க்கின்ற பொழுது இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர், முன்பணி, பின்பணி என்று சொல்லுகின்றோம். நம்முடைய தொல்காப்பியத்திலே பார்க்கின்ற பொழுது மாயேன் மாயோன் மேய காடுரை உலகமும் என்கின்ற செய்தியோடு நாம் இப்பொழுது தொடங்கி இருக்கின்றோம். மாயோன் மேய காடுரை உலகம், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் சொல்கின்ற ஐயா சொன்னது போல வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய வெறும்புணல் உலகமும் என்று சொல்லி அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த நிலத்துக்குரியவராக சொல்லப்படுகின்றார். கொற்றவை பாலை நிலத்துக்குரியவராக நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சிறப்பை பார்க்கின்ற பொழுது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்பது உலகறிந்த ஒன்றே சங்க காலத்தின் தலைவராக செயல்பட்ட விரிசடை கடவுளில் முக்கண்ணில் இருந்து முருகப்பெருமானை 2ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவினான் என்பது பல நூல் வழியாக நாம் அறிய முடிகின்றோம். முதல் சங்கத்திற்கு இறைவனும் 2வது சங்கத்திற்கு முருகனாக இருந்து நடத்தி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் திருக்குறள் தேர் கூறும் தெய்வீகம் என்னும் தலைப்பு. அதற்கான காரணத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஐயா சொன்னது போல இங்கு முருகப்பெருமான் எத்தனையோ சைவ மடங்கள் இருக்கின்றது, சாக்தேய மடங்கள் எல்லாம் இருக்கின்றது. முருகப்பெருமானுக்கென்று உலகிலே அமைந்திருக்கின்ற ஒரு மடம் நம்முடைய மடமாக இருக்கின்றது. முருகப்பெருமானோடு மற்ற அதோடு சார்ந்திருக்கின்ற கடவுள்களும் இங்கே இருந்தாலும் வள்ளுவப்பெருமானுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கோயிலே அமைக்கப்பட்டு இங்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த வள்ளுவப்பெருமானுடைய அந்த திருவள்ளுவருடைய திறத்திலே பலரும் வந்து இங்கு திருக்குறளை எல்லாம் ஓதுகின்றார்கள். குழந்தைகளை எல்லாம் திருக்குறள் வழியிலே இணைப்பதற்கான ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். யாரிடத்திலே நம்முடைய கொண்டு சென்றால் இந்த மொழி வளரும், நம்முடைய இலக்கியங்கள் வளரும், நம்முடைய திருக்குறள் பாதுகாப்பாக இருக்கும், நம்முடைய நெறி நிலைத்திருக்கும் என்று நாம் சிந்தித்த பொழுது குழந்தைகளிடத்திலே நாம் திருக்குறளை கொண்டு செல்கின்ற ஒரு பெரும் நெறிமுறையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கணபதி தமிழ் சங்கத்தோடு இணைந்து ஆண்டுதோறும் 5000-10,000 குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டி, எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, ஒப்புவித்தல் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என்று சொல்லுகின்ற வகையிலே திருக்குறளை அமைத்திருக்கின்றோம். அதுதான் நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடாக இருக்கின்றோம். நாம் பேசிக்கொண்டு இருந்தால் மட்டும் போதாது, செயல் வடிவிலே எடுத்துச் செல்வதற்கான களத்தை நாம் அமைத்துக் கொண்டு அதன் வாயிலாக எடுத்துச் சென்று அவர்கள் மூலமாக அந்த திருக்குறளையும் நம்முடைய பண்பாட்டையும் முருகப்பெருமானுடைய அந்த முன்னோர்கள் காட்டிய வழிபாட்டு நெறிமுறையும் எடுத்துச் செல்வது நமக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே முதல் திருக்குறளிலே பார்க்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஆதிபகவன் யார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள் என்றால் நமக்கு மன்னனாக அரசராக இந்த உலகை எல்லாம் நெறிப்படுத்தினார் என்று சுட்டி காட்டினார்கள். அப்படி இருக்கின்ற முருகப்பெருமான் நம்முடைய வாழ்வியலோடு இணைந்த ஒரு கடவுளாக இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் எங்கே வாழ்ந்தாலும் கூட அவர்கள் நம்முடைய 2 வழிபாட்டு நெறிகளை கைப்பிடிக்கின்றார். இன்னைக்கு உலகம் முழுவதும் பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றோம். அங்கெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு மொரீசியஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம இங்கே இருந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்கள். புலம்பெயர்ந்து சென்றவர்கள் மொழியை இழந்து விட்டார்கள். ஆனால் அந்த பண்பாட்டு நிலையிலே பார்க்கின்ற பொழுது முருக வழிபாட்டு நிறையையும் வள்ளுவப்பெருமானையும் உயிர் மூச்சாக போற்றிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. மொரீசியஸிலே சென்று பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்கு ஒரு கூட்டமைப்பு தமிழ் வழிபாட்டு சமய கூட்டம் வள்ளுவருடைய திருவுருவத்தை வைத்திருக்கின்றார். அதுபோல அவர்கள் மொழியை இழந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட அங்கே சென்றவர்கள் அங்கே சிறு சிறிய கோயில்களை எல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு அமைத்து இன்னொரு மிக நல்ல ஆலயங்களை எல்லாம் திருக்கோயிலை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். அங்கு முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு நெறிமுறைகளை எல்லாம் வைத்திருக்கின்றார். ஆகவே முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வந்தார் என்பது ஒரு கருத்தாக இருந்தாலும் உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களையும் நான் இருக்கின்றேன் என்ற தத்துவத்தை அடிப்படையாக சொல்லுவதாக இருக்கின்றது.
ஆகவே அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த வேல் வழிபாடு நம்முடைய முன்னோருடைய வழிபாட்டிலே சொன்னார் இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் சொன்னார்கள் காந்த அது ஆப்கானிஸ்தானிலே தொடங்கி அதன் பின்பு கீழே வருகின்ற வரை முருக வழிபாடு ஆங்காங்கே அகழ்வாராய்ச்சியில் அந்த முருக வழிபாடு இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கும் இல்லாத அளவிலே முருகப்பெருமானுடைய அகழ்வாராய்ச்சியிலே இந்த முருகனுடைய வேல் வழிபாட்டினுடைய எச்சங்கள் எல்லாம் இன்று கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சென்ற 15 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி வந்த பொழுது மகாபலிபுரத்திலே அங்கே பாறைகள் எல்லாம் வெளிப்பட்ட பொழுது அங்கு ஒரு முருகப்பெருமானுடைய வேல் வடிவத்திலே இருக்கின்ற ஒரு கல் கிடைத்திருக்கின்றது. ஆகவே 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வேல் வழிபாட்டினுடைய இந்த தாற்பயம் அந்த சிறப்பு நமக்கு கிடைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த வழிபாடுகள் அல்லது வள்ளுவப்பெருமானோடு நாம் இணைத்து பார்க்கின்ற அந்த புராண செய்திகள் எல்லாம் ஒவ்வொரு காலத்திலேயும் நமக்கு மாறிக்கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் கால வெள்ளத்திலே நம்ம எவ்வளவோ மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார், நாம் என்று சொல்லுகின்றோமே மாற்றம் ஒன்றே மாறாது என்று. முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெருத்து மற்றும் பெற்றியானை என்று சொல்லுவது போல முன்னை பழமையில இருந்து நாம் அந்த பழமையை எடுத்துக்கொண்டு புதுமையாக இருக்கின்ற நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். இன்னைக்கு நாம் இந்த 2 வருஷத்துல என்ன பண்றோம்? பழமையில இருந்தாலும் கூட எங்கும் செல்ல முடியாத காரணத்தின் காரணமாக இணைய வழியிலேயே நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய ஆய்வரங்குகள் மற்ற கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முன்னை காட்டில் நம்முடைய செய்திகள் எல்லாம் உலகம் முழுவதும் இன்று வேகமாக செல்வதற்கு அது ஒரு துணையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது சைவ எல்லப்பனாவலர் அவர்கள் அந்த முருகனுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், தோகை மேல் உழவும் கந்தன் சுடற்கர திருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதற்கு வேலை. அந்த வேலையே எனக்கு வழங்குவதே எனக்கு வேலையாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். ஆகவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த கொடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை நமக்கு சொல்லும். ஆகவே இந்த மைவரை உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி நில மக்கள் வேட்டையாட பல கருவிகளை எல்லாம் உருவாக்கினார்கள். அக்கருவிகளில் முதன்மையானது ஈட்டி. அவ்வீட்டி மேலும் செம்மைப்படுத்தப்பட்டு வேலெனும் வடிவம் கொண்டதாக நமக்கு வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆயுதம் இன்று இந்த காலத்திலே எல்லாருடைய இல்லங்களை வீட்டிற்கு முன்பாக வேல் நட்டு இருப்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கின்றது. திண்ணனார் நமக்கு இந்த பெரிய புராணத்திலே திண்ணனார் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு வரும். அவருடைய தந்தை நீண்ட காலம் குழந்தை இல்லை என்பதற்காக முருகப்பெருமானை சிந்தித்தார் என்று பெரிய புராணத்திலே சொல்லுவார். பெருவரும் மிக்க என்று சொல்லி ஒரு பாடல் வரும். முருகப்பெருமானை நினைந்து வேண்டி உன்னுடைய அருளாலே எங்களுக்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று சொல்ல இந்த திண்ணனார் பிறந்தார் என்பதை பார்க்கின்றோம். வேட்டையாடுவதற்காக சென்றார். அப்பொழுது சிவபெருமானிடத்திலே தன்னை ஒன்றி இருந்தார் என்பது நமக்கு வரலாறு காட்டுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆகவே அந்த வேலை மக்கள் தங்களோடு வாழ்வியலோடு இணைத்துக் கொண்டதை பார்க்கின்றோம். அதைத்தான் நக்கீரர் பல இடங்களிலெல்லாம் சுட்டி காட்டுகின்றார். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல். இந்த சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் போரிட்டு அவர்களை எல்லாம் மீண்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். வீரவேல் வீரத்திற்கு உரியதாக ஒரு ஆயுதம். இன்று எத்தனையோ ஆயுதங்கள் எல்லாம் வந்து விட்டது, நவீன ஆயுதங்கள் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் அன்று போர் புரிவதற்கு என்றால் கிரௌஞ்சமலையிலே முருகன் அங்கே சென்று அவர்களை எல்லாம் அழிப்பதற்காக தன்னோட கையிலே வேலை எடுத்து சென்று அழித்ததாக பார்க்கின்றோம். இந்த சூரபன்மன் மாமரமாக மறைந்த பொழுது வேலிலே எரிந்து அவனை வாகனமாக மயிலாக ஏற்றுக்கொண்டார், சேவலாக ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்திலே பார்க்கின்றோம் சேவல் முருகப்பெருமானுடைய கொடியாக இருக்கின்றார். எப்படி நம்முடைய அரசர்களுக்கெல்லாம் பாண்டி மன்னன் என்றால் மீன் கொடி இருக்கின்றதோ அதுபோல முருகப்பெருமானுக்கு சேவல் கொடியாக தன்னுடைய அடையாளமாக வைத்துக் கொண்டார், கொடியாக. இன்னைக்கு எல்லா கட்சிக்காரும் ஒருத்தர் ஒரு கொடி தன்னுடைய சின்னமாக வைத்துக் கொள்வது போல முருகப்பெருமானுக்கு கொடியாக சேவல் கொடியை வைத்திருக்கின்றார். அதுதான் நமக்கு பார்க்கின்றோம். அதை நக்கீரர் சொல்கின்ற பொழுது வீரவேல் தாரைவேல்
விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல். சூர்மார்வனை தன்னுடைய வேல் எரிந்த பொழுது அந்த சூர்மாறனை அவனை துளைத்து அருளியது என்று பார்க்கின்றோம். நம்முடைய புராணங்களை ஐயா சொன்னார்கள். ஆனால் முருகப்பெருமானுடைய புராணத்திலே பார்க்கின்றோம், கந்த புராணத்திலே. மற்ற வடமொழியிலே இருக்கின்ற புராணத்திற்கும் நமக்கு தமிழிலே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய புராணத்திற்கு என்ன வேறுபாடு என்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எதிரியை அழித்து விட்டார்கள். ராவணனாக இருந்தாலும் அந்த கௌரவராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் அழித்தார் என்று புராணத்திலே பார்க்கின்றோம். ஆனால் இங்கு முருகப்பெருமான் எதிரியையும் மன்னித்து அருளி தன்னோடு ஏற்றுக்கொண்டார் என்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். போர் புரிந்து சண்டை வந்தது, அவன் மற்றவர்களுக்கெல்லாம் துன்பம் செய்த பொழுது அவனை துன்பத்தை குறைக்க வேண்டும், அவருடைய அச்சத்தை குறைக்க வேண்டும் என்று அவனோடு போரிட்டான். போரிட்டு அவனை தன்னோடு இணைத்துக் கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். சேவலும் கொடியாக சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். எதிரியையும் மன்னித்தருளுகின்ற தன்மையுடையவன் முருகன் என்பதை பார்க்கின்றோம். மன்னித்தருளுவதுதான் நம்முடைய கடமை என்பதை நமக்கு இந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே மற்றொரு பாடலிலே பார்க்கின்றோம். குன்றம் எரித்தாய் குறைகடலில் சூதடித்து புந்தளை பூத பொறுப்படையாக இருந்து வென்றான் என்பதற்கு நமக்கு இந்த இடத்திலே மற்றொரு இடத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததும், குன்றப்போர் என்று சொல்லுகின்ற அந்த போர் செய்ததும் அன்று அமரர்களிடம் தீர்த்ததும், அமரர்களுக்கெல்லாம் அந்த துன்பத்தை நீக்கியது பார்க்கின்றோம். ஆகவே போர் என்பது ஒவ்வொரு காலத்திலேயும் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களை எல்லாம் தடுத்தாட்கொண்டு நமக்கு அருளியவனாக முருகப்பெருமான் அந்த காலத்திலே இருந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும். ஒரு நாள் நினைத்தாலே போது நமக்கு அந்த அருள் தோன்றும் என்கின்ற நிலையை நமக்கு சுட்டிக்காட்டுவதற்குரியதாக இருக்கின்றோம். ஆகவே நினைத்த மாத்திரத்திலே நமக்கு தோன்றி அந்த சிறப்பை சொல்லுவார்கள். இந்த வேலினுடைய தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். திருவாசகத்திலே வரும், சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இங்காதன் தாழ் வாழ்க, ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்று வரும். இந்த வேலினுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுதும் முருகப்பெருமான் அதை நமக்கு ஒன்றை உணர்த்துகின்றனர். மேல் பகுதி கூர்மையாக இருக்கும், நடுப்பகுதி அகன்றதாக இருக்கும், கீழ்ப்பகுதி ஆழமானதாக இருக்கும். ஒரு மனிதனுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் கூர்மையான சிந்தனையுடையவனாக இருக்க வேண்டும். இந்த கூர்மையான சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அகன்ற பறந்து விரிந்த சிந்தனையுடையவனாக இருக்க வேண்டும். கூர்ந்த அறிவு, அகன்ற சிந்தனை, எண்ணம், ஆழ்ந்த சிந்தனை உடையவனாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு அந்த வேல் தத்துவம் காட்டுகின்றது என்று அதற்கான சிறப்பை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, வள்ளுவ பெருமான் காட்டுகின்ற பொழுது அந்த கோலமானது பொறி வாயில் 5 வித்தான் என்கின்ற அந்த திருக்குறளை பார்க்கின்றோம். கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை என்கிறதற்கு நமக்கு பரிமையாளர் உள்ளிட்டவரெல்லாம் அந்த 8 குணங்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார். அது கடவுள் வாழ்த்திலே பார்க்கின்ற முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்தி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 2வது குறளிலே பார்க்கின்ற பொழுது கற்றிருக்கின்ற நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற அறவழியிலே நின்று அவர்கள் வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு வள்ளுவ பெருமான் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். கற்றதனால் பயனென்கொள் வாளறிவு நற்றார் தொழார் எனில். கற்றதனால் வாளறிவு. ஆகவே அந்த கற்றதனுடைய அந்த ஆழ்ந்த அறிவானது அவருடைய நல்வழியில செல்வதற்கானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுடையவனாக நாம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, கற்பதும் எப்படிப்பட்ட நூல்களை கற்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக வள்ளுவ பெருமான் சொல்லி இருக்கிறார். அவரை போல சொல்லியவர்கள் வேற யாரும் இல்லை. கற்கே கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. எந்த நூலை நீ கற்கின்றாயோ நல்ல நூல்களை கற்க வேண்டும், எல்லா நூலையும் படிக்க வேண்டும் என்பதல்ல. ஏனென்றால் இங்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான நூல்கள் வருகின்றதும், ஆனால் அந்த நூல்கள் நமக்கு அறத்தையும் நல்வழியிலே செல்வதற்குரியதாய் காட்டுவது ஒரு சில நூல்கள் மட்டும்தான் அறநூல்களாக இருக்கின்றதும். ஆகவே நல்ல நூல்களை மட்டும் கற்று அந்த நூல்கள் காட்டுகின்ற அறவழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அதே வள்ளுவ பெருமான் சொல்லுகின்றார், கொல்லால் புலால் மறுத்தானை
கைகுப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்லுகிறார். இங்க வள்ளல் பெருமானுடைய இயக்கத்திலேயே கூட ஐயா ஒருவர் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொல்லுகின்றார். எல்லா உயிர்களிடத்திலேயும் அன்புடையவனாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்களையும் இறைவனாலே படைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த உயிர்களையும் நாம் கொல்லக்கூடாது என்பதை சொல்லி இருக்கிறார். ஆனால் 2550 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு வள்ளுவரும் சொல்லி இருக்கின்றார். உயிரிடத்திலே அன்புடையவளாக இருக்க வேண்டும், எந்த உயிரையும் கொன்று உண்பதற்கு இல்லை என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். ஆனால் குரல் படிக்கின்றவர்கள் எவ்வளவு பேர் அந்த நெறியிலே இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் 2 கொள்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். திருக்குறள் கூட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் முக்கியமாக போராடுவதற்கு இன்று இந்த சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று, மதுவிற்கு அடிமையாகி அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கண்கூடாக பார்க்கின்றோம். போதைக்கும் இந்த மதுவிற்கும் வள்ளுவ பெருமான் சொல்லி இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருக்குறள் வாயிலாக நாம் இந்த அரசிற்கு, மாணவ இளைய சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்து என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த திருக்குறள் வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்து இந்த சமுதாயத்தில் விதைத்தால் மட்டும்தான் இன்று சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல இன்னல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தவறான செயல்பாடுகள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருப்பதை கண்கூடாக தினமும் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற நாம் அந்த திருக்குறள் வழியிலே நின்று அந்த அறத்தை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்தார். ஆனால் இதுவரை நம்மால் செயல்படுத்த முடியாமல் போனது நம்முடைய ஒரு இயலாமையைத்தான் நமக்கு காட்டுகின்றது. எல்லாரும் திருக்குறளையும் தமிழையும் உயர்வாக பேசுகின்ற நாம் அவர் காட்டிய அந்த என்ன சொன்னார் அருமையான தீர்ப்பு, 6ஆம் வகுப்பிலே இருந்து 12ஆம் வகுப்பு வரை திருக்குறளை ஒரு தனி பாடமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு 10 பாட்டு சொல்லி 2 பாட்டு மனப்பாட பாட்டு எழுதி ஒரு 4 மார்க் மதிப்பெண் வருவது அல்ல. அந்த அறம் பொருள் என்று சொல்லுகின்ற அந்த 2 அதிகாரத்திலேயே இருக்கின்ற குறளுக்கு அந்தந்த காலத்திலே அந்த குழந்தை படித்து விட்டால், இளமையிலே கற்றுக்கொண்டால் அந்த ஒழுக்க நெறியிலே நிற்பான். ஆகவே அந்த திருக்குறளுடைய அறம்பொருள் என்கின்ற அந்த அதிகாரங்கள் பள்ளியிலேயும் இன்பத்துப்பால் கல்லூரி நிலையிலேயும் வைக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு தனி பாடமாக வைத்து தனி தேர்வாக வைக்க வேண்டும் என்கின்றதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இந்த கூட்டமைப்பை நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இன்றைய அரசு இடத்திலே சொல்ல வேண்டும். திருக்குறள் எல்லாம் மீண்டும் பேருந்துகளிலே எழுதுகின்றார்கள். இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? தனியாக கட்டாயமாக, ஏனென்றால் இப்பொழுது பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடம் சொன்னாங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதுல படிக்கிறவங்க ஒரு 10% கூட இல்லை. எல்லாரும் ஆங்கில வழியில இருந்து வந்துதான் படிக்கிறாங்க. ஒருத்தருமே இல்லை. இப்படியே போனால் அன்னைக்கு பாரதி கனவு கண்டது போல சொன்னது போல தமிழ் நீ மெல்லச்சாகும் என்று சொன்னார். இப்ப வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாம் தமிழுக்கு உயர்வு கொடுக்க வேண்டும். அதோடு திருக்குறளையும் நாம் மக்களிடத்திலே, குழந்தைகளிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அவர் எப்படி நீதியரசர் சொல்லி ஒரு பாடமாக வைத்திருக்கின்றாரோ, நீங்கள் கண்டிப்பாக அதை செயல்படுத்துவதற்கான ஒரு முனைப்பை நாம் சொன்னால் செயல்படுத்தினால் மட்டும்தான் இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் நிறைவேறும். இல்லை என்றால் 50 வாரம் 100 வாரங்களாக போய் கொண்டுதான் இருக்கும். ஆகவே இந்த இடத்திலே நாம் சொல்ல வந்தது, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்ற அந்த 8 குணங்கள் தன்வயத்தால் தூய் உடம்பினதால் இயற்கை உணர்வினதால் முற்றும் உணர்தல் இயல்பாவே பாவங்களை நீக்குதல் பேரருள் உடைமை முடிவிலா ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என்று சொல்லுகின்ற 8 விதமான குணங்களை நமக்கு வள்ளுவ பெருமான் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அந்த ஆழ்ந்த குரலை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த இடத்திலே நாம் அதை தனியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே ஆதி பகவன் என்பது என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திப்பது அது ஆராய்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. ஏன் நமக்கு ஐயா சொன்னது போல அந்த முருகப்பெருமான் ஒரு பெரும் வீரனாக இருந்து அந்த வீரனுடைய சிறப்பை ஆதியாக இருந்து இந்த நாட்டையெல்லாம் வழிநடத்தியவனாக இருக்கின்றவனை ஆதி பகவனாக சொல்லி இருக்கக்கூடாது என்பது சொல்லுகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பை நமக்கு இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அதே மற்றொரு திருக்குறளிலே பார்க்கின்ற பொழுது
இந்த உடம்பு மீண்டும் ஒரு பிறப்பெடுக்கின்றது, மறுபிறப்பு உண்டு என்பது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. உடம்பதனில் துளியற்பு பரந்தற்ப்புடைய உடம்போடு பிரியரை நட்பு என்று சொல்கின்றவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்பு என்று வள்ளுவ பெருமான் சொல்லுகின்றார். நாம் நம்முடைய உயிர் பிரிந்து விடுகின்றது, மீண்டும் அது பிறப்பெடுக்குமா என்பதை வள்ளுவ பெருமான் இங்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்க. உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்பு என்று சொல்லி இருக்கின்றனர். இப்படிப்பட்ட அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கி அது எந்த அடிப்படையிலே எப்படி அவர் இதை சொல்லி இருக்கின்றார் என்பது ஆராய்ச்சிக்குரியதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றார், வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார் உய்த்தல் அரிது என்றார். தொகுத்தார்க்கு உய்த்தல் அரிது என்று சொல்லுகின்றார். அந்த ஊழையும் என்று சொல்லுகின்றது போல நமக்கு இந்த இடத்திலே சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம். அந்த முருகனுடைய 6 திருமுகங்களை சொல்லுகின்ற பொழுதும் அன்பு, அறிவு, ஆற்றல், அழகு, அமைதி, ஆளுமை என்று சொல்லுகின்றார். இந்த இடத்திலே அது சிறப்புடையதாக நமக்கு இந்த இடத்தை நமக்கு சொல்லுகின்ற நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அந்த முருகனுடைய பல்வேறு இடங்களிலே முருகப்பெருமானுடைய சிறப்பை நமக்கு அதன் பின்பு நமக்கு அது ஒரு போர்க்கடவுளாக நமக்கு சுட்டிக்காட்டப்பட்ட முருகப்பெருமான் பிற்காலத்திலே ஒரு தெய்வமாக பல்வேறு வடிவங்களிலே கந்தனாக, கடம்பனாக, கார்த்திகேயனாக, அருமுகனாக, தன்முகனாக, இப்படி பல்வேறு பெயர்களை தாங்கியவனாக, படைவீடுகளுக்கெல்லாம் உரியவனாக நமக்கு தொல்காப்பியத்திலே பார்த்தோம். அடுத்தது சங்க இலக்கியத்திலே 10 பாட்டிலே முதல் நூலாக போற்றப்படுகின்ற திருமுருகாட்சிப்படையிலே பார்க்கின்றோம். முதலாவதாக திருமுருகாட்சிப்படை வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த படை வீட்டிலே 6 படை வீடுகளுக்கு உரிய அந்த அருள் பாடல்கள் எல்லாம் அவர் பாடியதாக நமக்கு பார்க்கின்றோம். ஆகவே முருகன் என்பவன் நமக்கு உரிய கடவுளாக இருந்து கொண்டிருப்பது நமக்கு சிறப்புடையதாக பார்க்கின்றோம். அதன் பின்பு அவன் குறிஞ்சி நலத்திற்குரிய தெய்வமாக போற்றப்படுகின்றார். பிற்காலத்திலே வருகின்ற பொழுது கார்த்திகை பெண்களால் வளர்த்துப்பட்டதாக நமக்கு பல புராணங்கள் ஒவ்வொரு காலத்திலேயும் அந்த வழிபாடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. முருக வழிபாடு என்பது மிக பழமையானது. தமிழருடைய வழிபாட்டை பொறுத்தவரை மற்ற கடவுளின் மீதான பக்தியை விட முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் அதிகம் எனலாம். உலகம் முழுவதும் இருக்கின்றவர்கள் அந்த முருக வழிபாட்டை வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களும் கூட குலதெய்வங்கள் எல்லாம் இருக்காது. இல்லாதவர்கள் பழனியிலே இருக்கின்ற முருகப்பெருமானை நினைந்து அங்கே வந்து வழிபாடு செய்கின்றார். ஏன் சொன்னார்கள், முருகன் ராஜாவாக பழனியிலே பார்த்தால் இறைவிலே பார்க்கின்ற பொழுது முருகன் ராஜா அலங்காரத்திலே இருப்பார். காலையில பார்த்தா ஆண்டி கோலத்திலே இருப்பார். ஆண்டியாகவும் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது. ஒன்று இப்படி எடுத்துக்கொள்ளலாம், நாம் ஆண்டியாக இருக்கின்றவன் அரசராக மாற முடியும், அரசனாக இருக்கின்றவன் ஒன்றுமில்லாமலும் போய்விடலாம் என்பதை நமக்கு இந்த வழிபாட்டிலே நாம் பார்க்கின்றோம். காலையிலே பார்த்தால் பழனியிலே பார்த்தால் ஆண்டி கோலத்திலே இருப்பார், கோவணாண்டியா இருப்பார். இரவிலே பார்த்தால் அழகான அலங்காரத்தோடு அலங்காரத்தோடு ராஜாவாக காட்சி கொடுக்கின்றார். ஆகவே மனித வாழ்க்கையும் இது தத்துவத்தை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கின்றது. வரலாற்றை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தத்துவம் நமக்கு என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த 5 திணையிலே நாம் பார்த்தோம், அந்த திணைகளை எல்லாம் பார்த்தோம். அந்த முருகப்பெருமானாக பிற்காலத்திலே பார்க்கின்ற பொழுது குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் வெற்றிருக்கும் இடமாக பார்க்கின்றோம். இதெல்லாம் வேடருடைய தலைவனாக இருக்கின்றார். அந்த வேடருடைய வழிபாட்டிலே பார்க்கின்ற பொழுது அவன் விருப்பமாக ஏற்றுக்கொண்டதாக வள்ளியை நாம் அந்த வேடர் குலத்தினுடைய மகளாக இருக்கின்ற வள்ளியை ஏற்றுக்கொண்டதாக பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த வேடர்கள் எல்லாம் அங்கு இருக்கின்ற பொழுது தங்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது கையிலே வேலை எடுத்துக்கொண்டு வேளனாக வந்து அங்கு வெறியாடல் செய்து அவருடைய நோய்களை பிணிகளை எல்லாம் நீக்கியதாக நமக்கு வேளன் வெறியாட்டு என்று சொல்லுகின்ற நிலையிலே நமக்கு அந்த சான்றாக நமக்கு சங்க இலக்கியங்களில் எல்லாம் பார்க்கின்றோம். முருகன் பெண்களின் மனதிலே தீராத அன்பை உருவாக்குகின்றார் என்று கருதி வழிபடுதலில் முருகன் அருள் கிடைக்க மந்திர சக்தியை கூட பயன்படுத்தினார்கள் என்று நமக்கு அந்த சங்க இலக்கியத்திலே பார்க்கின்றோம். வேங்கை மலர் மாலையை அணிந்து கொண்டு பாடல்களை பாடினார். அந்த வேடர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், அங்கு பூசாரியாக வரும் அவனுடைய
பூசாரியினுடைய உடம்பிலே வேளன் வந்ததாக வெறியாடல் கொண்டு ஆடுகின்றான். அப்பொழுது அவன் வேங்கை மலரை எல்லாம் அணிந்து கொண்டு புறவை கூத்தாடுகின்றான் என்று பார்க்கின்ற வெறியாட்டும் அல்லது குன்றம் புறாவை என்று நாட்டியம் ஆடுவது உண்டு. அதை வேளன் வெறியாட்டு என்பது வேல் வழிபாடாகும். இதை வெறியாய்தல் என்னும் கூறுவர். வழிபாட்டில் வேல் ஒரு முக்கிய பூசையாக பொருளாக வைக்கப்படுகின்றது. அன்று தொட்டு இன்று வரை வேல் வழிபாடு என்பது தனியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கொங்கு நாட்டிலே கொங்கு நாடுனா கோயம்புத்தூர் இந்த பகுதியிலே பார்த்தால் பரமசிவனுடைய கோயில். பரமசிவன் எல்லாருக்கும் சிவன் தெரியும். சிவன் எப்படி இருக்கு உருவம்? லிங்கமாக இருக்கு. ஆனால் இந்த கொங்கு நாடு கோவை பகுதியை சார்ந்ததை கொங்கு நாடு என்று சொல்லுவோம். அந்த பகுதியிலே பார்த்தால் பரமசிவன் கோயில் ஒரு 14-18 கோயில்கள் இருக்கின்றது. அங்கு 5 வேல்களை வச்சு வழிபாடு பண்றாங்க. ஒரு புதிய செய்தி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். அங்கு 5 வேல்கள் மட்டும் வைத்து அதுக்கு முன்பாக நந்தி வச்சிருக்கிறாங்க. அது பரமசிவன் சொல்றாங்க. பிரதோஷ வழிபாடு நடக்குது, சிவராத்திரி வழிபாடு நடக்குது. ஆனால் அங்கு இருப்பது வேல் வழிபாடு. இது ஒரு ஆய்வுக்குரியது. ஐயா போன்றவர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஏன் முருகனுக்கு வேல் இருப்பது இயல்பு, ஆனால் பரமசிவனுக்கு வேல் இருக்கின்றது என்பது ஒரு புதிதாக இணைந்திருக்கின்றவர்களுக்கு அது புதிய செய்தியாக இருக்கு. 5 வேல் இருக்கு. 5 எழுத்து மந்திரத்தை போல நடுவேல் உயரமாக இருக்கும். மற்ற அடுத்த வேல் அதை விட சிறியதாக இருக்கும். அடுத்த வேல் சிறியதாக இருக்கு. இந்த 2 வேல் 5 வேல். இன்னொரு சிறப்பு, ஒரு சில கோயில்களில் அந்த கோயில்களில் திரை மட்டும் போட்டிருப்பாங்க, வெளியில தெரியாது. கதிர்காமத்துல இலங்கையில இருக்கின்ற கதிர்காமத்துல வேல் வழிபாடு என்று சொல்லுகின்றால் திரை போட்டிருப்பாங்க. அங்க ஆனால் இதுவரைக்கும் திறந்ததில்லை. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் வேல் இருக்குன்னு சொல்றாங்க, அல்லது என்ன இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு அங்க என்ன சிறப்புனா அங்க இருக்கின்ற சிங்களவர் தான் உள்ள போய் வழிபாடு பூஜை பண்றாங்க. அவங்களுக்கு அந்த வேல் வழிபாட்டை வச்சு அவங்க வழிபாடு பண்றாங்க. அங்கே படம் ஒரு முறை போயிருக்கிறேன், அங்க பார்த்திருக்கேன். இந்த பகுதியிலேயும் பரமசிவன் என்பது வேல் வழிபாடாக இருக்கின்றது. இதற்கான ஒரு ஆராய்ச்சி நாம் செய்ய வேண்டும். ஏன் இந்த வேல் வழிபாடு இங்கு மட்டும் இருக்குது? முருகப்பெருமானுக்கு இருக்கிற வேல் அங்க எப்படி இந்த பகுதியிலே அந்த இனத்தை சார்ந்தவர் கொங்கு வேளாளர் மட்டும்தான் பூஜை பண்ண, மற்ற எல்லாம் யாரும் வழிபாடு செய்யக்கூடாது. அவர்கள் தான் அது இன்னொரு சிறப்பு. இன்னைக்கெல்லாம் நாம் இந்த நோய் வந்ததன் காரணமா வாய்க்கு என்ன பண்றோம்? வாய்க்கவசம் போட்டுக்கிறோம், முகக்கவசம் போட்டுக்கிறோம். பரமசிவனுக்கு வழிபாடு செய்கின்றவர்கள் அந்த முகக்கவசம் போட்டுட்டு வாய்க்கு துணி கட்டி எடுத்து அவங்க வழிபாடு செய்யணும். அந்த எச்சில் படக்கூடாது என்பது இன்னைக்கு இயற்கையில மருத்துவர் எல்லாம் சொல்றாங்க. நாம் அப்படித்தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றனர். அவர்கள் அன்று தொட்டு இன்று வரை அந்த கோயில்களிலே பல கோயிலும் திரை எடுக்க மாட்டாங்க, வேல் மட்டும் இருக்குது. ஆகவே அவர்கள் வாய்க்கு துணி கட்டி மட்டும்தான் வழிபாடு செய்கின்ற மரபோடு இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். தொல்காப்பியத்திலே கலவியிலே பார்க்கின்றோம். வெறியறி சிறப்பின் செவ்வாய் வேளன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் என்று சொல்லுகின்றார். வெறியாட்டு செவ்வாய் வேளன் செம்மையான அந்த நிறத்தையுடையவனாக, செவ்வாய் கரக சொல்கின்ற பொழுது செம்மையான நிறம் உடையது என்று கூட சொல்லுவார். வெறியறி சிறப்பின் செவ்வாய் வேளன் வெறியாட்டு அயர்ந்த காந்தனும் என்று முருகப்பெருமானை சொல்லுவார்கள். நம்மளே இன்று காப்பு கட்டுவது போல அன்று அந்த பகுதியிலே வேடவர்கள் எல்லாம் காப்பு கட்டி விட்டுத்தான் இந்த இடத்திலே வேறு விதமான துன்பங்கள் எல்லாம் வராது. இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம்? நோய் வந்துருச்சு, அந்த பகுதியெல்லாம் அடைச்சிடறோம். அன்று என்ன பண்ணாங்க? காப்பு கட்டிட்டாங்கன்னா வேற யாரும் உள்ள வரக்கூடாது. அந்த இடத்துல வேற தீட்டுக்கள் தீட்டு தான் வேறு நோய்கள் எல்லாம் வந்தக்கூடாது என்பதற்காக காப்பு கட்டிடுவாங்க. அந்த மஞ்சளும் கையில மஞ்சள் துணியில மஞ்சள் கட்டி கையில கட்டிக்குவாங்க. தீங்கு வராது, தீநுண்மை வராது. இன்னைக்கு மஞ்சள்ல தண்ணீரை போட்டு வாய்க்கு பிடிக்கணும்னு சொல்றாங்க. அன்றே நமக்கு அந்த நிலையிலே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த பொய்யா மரபின் ஊர்முது முருகன் களங்குமை படுத்து கண்ணம் தூக்கி முருகன மொழியும் ஆயிர் கெடுதகை சொல் இவள் அணங்கியோர்க்கே என்று அந்த பாடலிலே நோய் காரண முருகனே என்று சிந்திக்கின்றார்கள். ஆகவே மலைநாட்டின் பெயரை குறிப்பால் அறித்து வெளிப்படுத்தி இருந்தான் என்பதை தோழியின் வாயிலாக அறியப்படுகின்றன. ஆகவே முருகை என்பது அந்த சொல்லின் வாயிலாக அறியப்படுகின்றது. வேளன் ஆடுகின்ற ஆட்டத்தை நாம் பார்க்கின்றோம். முற்றத்தில் புதிய மணலாய் எல்லாம் சொல்லி மலர் மாலைகள் எல்லாம் தூவி ஆடுவதாக நமக்கு
சங்க இலக்கியத்திலே நமக்கு அந்த களம் எல்லாம் எப்படி அமைக்கப்படுகின்றது, களத்திலே எப்படி அந்த வெறியாடுதல் எல்லாம் நடக்கின்றது என்பதை நமக்கு இந்த மைதானத்தினுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற வருகின்ற ஒரு பாடல். அடுத்து சூர் மருங்கு அறுத்த சுடரிலை நெடுவேல் இனமிகு வேந்தன் தன்பரம் குன்றத்து என்று சொல்லுகின்ற ஒரு அகத்திணை பாடலிலே நமக்கு பார்க்கின்றோம். போருக்குரியவனாக வெறியாடல் களத்தில் வேலன் அணங்கு அறப்பெற்று சினத்துடன் ஆடுவான். அந்நிலையில் வேலை கையில் எடுத்து ஆடுதலும் குறிப்பிடப்பட்டுள்ளதால் வீரம் மிக்க தெய்வமாகும். வீரத்துக்குரியவனாக முருகப்பெருமான் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறார். நமக்கு இந்த சங்க இலக்கியத்திலே போருக்குரிய கடவுளாக முருகன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார். அதைத்தான் சூர் மருங்கு அறுத்த சுடரிலை நெடுவேல் சினமிகு மிக கோபமாக சினமிகு வேந்தன் தன்பரம் குன்றத்து என்று சொல்லுகின்ற பாடல் வாயிலாக அறியப்படுகின்றது. மற்றொரு பாடலிலே பார்க்கின்ற பொழுது ஆதி அந்தணன் அறிந்து பறி குழுவ வேத மாபூன் வையத்தேர் ஊர்ந்து என்று சொல்லுகின்ற உயர்ந்தவன் உடம்பிட மதியாரன் பிறந்தோ என்று முருகப்பெருமானுடைய சிறப்பை நமக்கு சங்க பாடலெல்லாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே நன்றமர் ஆயமோடு ஒருங்கு நின்ற அடியுரை இன்று போல் என பரவுது என்று மற்றொரு இடத்திலே பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு இடங்களிலே நமக்கு இந்த முருகனுடைய அந்த போர் கடவுளாக, அந்த வீரம் தெரிந்தவனாக, அவருடைய துன்பங்களை எல்லாம் அகற்றி அவருக்கு நல்லருள் பாலித்தவனாக முருகப்பெருமானுடைய சிறப்பை பார்க்கின்றோம். அதுபோல திருமுருகாற்றுப்படையிலே நாம் பார்க்கின்றோம். நமக்கெல்லாம் பாணாற்றுப்படை, புலவராற்றுப்படை, ஆற்றுப்படையில் நாம் பார்க்கின்றோம். புலவராற்றுப்படை, வரலாற்றுப்படை என்று படைகளை எல்லாம் பார்க்கின்றோம். பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை என்றெல்லாம் பார்க்கின்றோம். வறுமையிலே இருக்கின்ற ஒரு புலவன் மற்றொரு அரசனிடத்திலே சென்று பாடி பொருள் பெற்று வருகின்றார், மற்றவனை ஆற்றுப்படுத்துகின்றார். அதுபோல திருமுருகாற்றுப்படை என்பதும் ஒன்று, தன்னிடத்திலே வந்தார், இவரிடத்திலே சென்றால் நம்முடைய துன்பத்தை, முருகனிடத்திலே சென்றால் நம்முடைய துன்பத்தை களைந்து உங்களுக்கு அருளுவான் என்பது நாம் எடுத்துக்கொள்ளலாம் திருமுருகாற்றுப்படையாக. அப்படிப்பட்ட சிறப்பாக நமக்கு முருகனுடைய பல்வேறு செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அதன் பின்பு நக்கீரர் காலத்திற்கு பின்னால் வருகின்ற பல திருமுறைகள், அதன் பின்பு நமக்கு அருணிநாத பெருமான், குமரகுருபரர், வள்ளலார், வண்ணச்சரவர் போன்றவர்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டத்திலே முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றி பரவி இருப்பதை பார்க்கின்றோம். அதை முருகன் வீரன் என்பதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு பாடல் வாயிலாக பார்க்கின்றோம். தனக்கு நிகரில்லாதவன், வீர தீர செயல்களில் விஞ்சி நிற்பவன், பிறருக்காக தன்னலம் கருதாமல் பிறர் உயிரனை துடைப்பவன், மற்றவருக்கெல்லாம் வருகின்ற துன்பத்தை துடைத்து அருளுகின்ற தன்மையுடையவன், அதர்மங்களை கண்டால் அதர்மங்களை எல்லாம் கண்டால் அதனை அழிப்பவன், தான் முருகன்தான் ஒருவன் நின்று சூரவன்மனை அழித்தான் என்பதை பேரிசை கடுஞ்சின விரல்வேல் என்று பாடி அதே போன்று பக்தியின் தலைவனும் தன்னுடைய பகைவர்களை அழித்தான் என்று ஊமித்து பாடுவது இதே செய்தியைத்தான் நாம் பார்க்கின்றோம். பார்வுதில் பனிக்கடல் கலங்க உள்வுக்கு சூர் முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல் என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பாடியிருப்பதை பார்க்கின்றோம். அப்படி நமக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் நீக்கி அருளுகின்றவனாக முருகப்பெருமான் இருக்கின்றார் என்பது நமக்கு இந்த இடத்திலே பார்க்கின்றோம். அந்த வேல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்னிசை முரசில் சுடர் பூச்சேயை உன்னார்கேந்தி இளங்கிரை திகிலில் மின் மயங்கருடைய கண்மிசை பொழிந்தன. வானம் இடியிடித்து எப்படி நமக்கு இந்த சத்தத்தை எழுப்புகின்றது, அதுபோல அவனுடைய வேலும் அந்த இடியோசையோடு வருகின்ற சத்தத்தோடு சென்று எதிரியை தாக்குகின்ற தன்மையுடையதாக இருக்கின்றது என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்படி அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு நமக்கு பல்வேறு இடங்களிலே நமக்கு போற்றப்பட்டிருக்கின்றது. அதுபோல வள்ளுவப் பெருமானுடைய சிறப்பை நாம் பார்த்தோம். வள்ளுவருடைய அந்த வள்ளுவம் என்பது வாழ்க்கையோடு வழிபாட்டு நெறியை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. ஆகவே நம்முடைய இந்த சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், வாழ்வியலோடு நமக்கு இரண்டு செய்தியை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயா அவர்கள் முதலில் சொன்னது போல முருக வழிபாடு அல்லது முருகன்
அந்த நமக்கு ஒரு கடவுளாக இருந்திருக்கின்றார். நமக்கு பிற்காலத்திலே தெய்வமாக பல்வேறு விதமான காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகனை முதன்மைப்படுத்துவதும், தமிழை முதன்மைப்படுத்துவது, திருக்குறளை முதன்மைப்படுத்துவதும், அப்பொழுதுதான் இந்த சமயத்தை அல்லது நம்முடைய மொழியை நாம் உலகளுக்கு கொண்டு செல்வதற்குரியதாக இருக்கு. தமிழை மறந்தாலும், முருகப்பெருமானை மறந்தாலும், திருக்குறளை நாம் மறந்தாலும் நம்முடைய அறநெறிகளிலே இருந்து நாம் தவறுவதற்குரியதாக இருக்கு. ஆகவே நாம் முதன்மைப்படுத்த வேண்டியது முதலாவதாக நம்முடைய முருக கடவுளாய் முதன்மைப்படுத்துவது, நமக்கு மொழிக்குரியதாக இருப்பது, தொன்மையான மொழிக்குரியதாக இருப்பது நம்முடைய மொழி. அதோடு நம்முடைய அறத்திற்குரிய நூலாக உலகப் பொதுமறையாக இருப்பது திருக்குறளாக இருக்கின்றது. அந்த மூன்றையும் நாம் சிறப்புப்படுத்த வேண்டும். அதற்கு என்னுடைய தண்டபாணி சாமி சொல்லுவார்கள், தமிழ் மொழியை காட்டிலும் வேறொரு மொழி இந்த உலகத்திலே இருக்கின்றது என்று யாராவது சொன்னால், அந்த ஒரு புலவன் அங்கே இருக்கின்றார், அதை அங்கே கேட்டுக்கொண்டு இருந்தால், அப்பொழுது அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அவன் ஒரு புலவனாக இருக்க முடியாது, ஒரு தமிழனாக இருக்க முடியாது. அவனை என்று சொல்லுகின்றார், தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உலகனில் வெகுளியற்றிருப்போன் வெறும் புலவோனே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஒரு புலவன் இருந்து கொண்டிருந்தால் அவன் ஒரு புலவனாக இருக்க மாட்டான், அவர் வெறும் புலவனாக இருப்பான் என்று சொல்லி, தமிழ் மொழிக்கு உயர்மொழி, இந்த மொழியை காட்டிலும் ஒருவன் எந்த மொழி இருக்கின்றது என்று சொன்னால் அவன் ஒரு புலவனாக இருக்க மாட்டான். தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரணியில் உலகனில் வெகுளியற்றிருப்போம். இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்து கொண்டிருந்தால் அவன் ஒரு புலவனாக இருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். அதே வண்ணச்சரம் தண்டபாணி சாமி சொல்லுகின்றார், அகத்தியை உகந்து சொல்லுகின்றார். முருகன் தான் அவருக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தார், தமிழை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்ன அவர் சொல்லுகின்றார், ஏதாவது ஒரு காரணத்தினாலே அகத்தியன் தன்னுடைய மனநிலை மாறி தமிழை காட்டிலும் மற்றொரு மொழி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த அகத்தியனும் எனக்கு புறம்பாவான் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, தமிழ் அறியாத தெய்வம் இருந்தால் எனக்கு அந்த தெய்வமும் புறம்பே என்று அறுதியிட்டு கூறுகின்றார். வடமொழியோடு அவர் வாதிட்டார். நம்முடைய வண்ணச்சரவர் 3 நாட்கள் வாதிட்டு கடைசியிலே எங்களுடைய திருக்குறள் தான் உயர்ந்தது என்று நிலைநாட்டினார். தமிழ் தான் உயர்ந்தது என்று நிலைநாட்டினார். ஏனென்றால் இந்த திருக்குறளிலே தான் கொல்லாமை சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய வடமொழி வேதங்களிலே உயிர்கொலையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை காட்டிலும் உயர்ந்தது திருக்குறள். ஆகவே திருக்குறள் வழியில்தான் நாம் வாழ வேண்டும் ஆகவே என்று நிலைநாட்டி இருக்கின்றார். அதை அறுதியிட்டு கூறிட்டு இருக்கின்றார். அதற்காக அவர் என்ன செய்தார்? நிறைவாக தமிழ் மொழி உயர்ச்சி என்கின்ற சீட்டு கிடைத்தது. பெருமகிழ்ச்சியோடு அதற்காக ஒரு 100 பாடலை பாடுகின்றார். தமிழ் அலங்காரம் என்று பாடியிருக்கின்றார். தமிழ் எங்கெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கின்றது என்பதற்காக ஒரு 100 பாடல்கள், பல இடங்களிலே தமிழ் அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றது என்பதற்காக பாடியிருக்கின்றார். ஆகவே அதற்காக ஒரு திருப்புகழும் பாடியிருக்கின்றார். தமிழுக்கு உயர்ச்சி என்று சீட்டு கொடுத்த பெருமாளை என்று முருகப்பெருமானை போற்றி பாடுகின்றார். தமிழ் மொழிக்கு சீட்டு கொடுத்த பெருமாளை என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த தமிழை நாம் உயர்த்தி பிடிப்பதுதான் சிறப்பு என்பதை நாம் இந்த நேரத்திலே பார்க்கின்றோம். தமிழை, முருகனை, திருக்குறளை நாம் உயர்த்தி பிடிப்பதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே நம்முடைய மொழியை காப்பாற்ற முடியும். திருக்குறள் வழியிலே நின்றால்தான் நமக்கு அறங்களை நிலைநாட்ட முடியும். முருக வழிபாட்டை நாம் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுதுதான் நம்முடைய இந்த தமிழ் நெறியானது வளர்ந்தோங்குவதற்கு சிறப்புடையதாக இருக்கும். ஆகவே அதை மற்றொரு இடத்திலே என்னுடைய தண்டபாணி சாமிகள் சொல்லுவார். பிற்காலத்திலே முருகன் 6 முகங்களாக 12 தோள்கள் உடையவனாக சொல்லுகின்ற பொழுது அழகான ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். தமிழுக்கும் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களைப் போல ஆயுதெழுத்தைப் போல முருகப்பெருமானுக்கு இணையாக அந்த தமிழை போற்றுகின்றார். தமிழும் முருகனும் வேறு வேறு அல்ல என்பதை இங்கே நிலைநாட்டுகின்றார். கண்ணிகர் மெய்யும் கண்ணிகர். முருகப்பெருமானுக்கு 6 முகம், ஒரு முகத்திற்கு 3 கண் என்றால் 18 கண்கள். அப்பொழுது மெய்யெழுத்துக்கள் 18 போல இருக்கின்றது. கண்ணிகர் மெய்யும் செண்கணம் உரல் சேர்க்கை சீரும் சென்னி தலை. 6 தலைகளை உடையவன். நமக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்கின்ற 6 எழுத்துக்களைப் போல 6 தலை. திண்ணிய புயங்களே போல் திகழும் உயிரும். 12 தோளை போல நமக்கு உயிரெழுத்துக்கள் 12. கடைசியாக சொல்லுகின்றார், வேலன் எண்ணிட கரிதாகும்
ஏகமும் இயலில் காட்டும் புண்ணிய முனிக்கோன் செவ்வேல் உற்பத தடிமைதானே என்று சொல்லுகின்றார். வேற எந்த தெய்வத்திற்கும் வேல் இல்லை, முருகப்பெருமானுக்கு வேல் உண்டு. எந்த மொழிக்கும் ஆயுத எழுத்து இல்லை, நம்முடைய தமிழுக்கு மட்டும்தான் ஆயுதம் இருக்கின்றது, நம்ம முருகனுக்கு மட்டும்தான் கையிலே ஆயுதம் இருக்கின்றது என்று சொல்லி தமிழோடு ஒரு தொடர்புடையதை சொல்லுகின்றார். ஆகவே அப்படி தமிழும் முருகனும் ஒன்று. முருகனோடு இணைந்து நமக்கு திருக்குறள் நம்முடைய வாழ்வியலோடு இருக்க வேண்டும் என்பது நமக்கு பலரும் சொல்லிக் கொண்டு இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே தமிழினுடைய சிறப்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்ப்பது மட்டுமல்ல, அதை வாழ்வியலோடு அந்த சிறப்பு நமக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருக்குறளோடு இணைந்து இன்று 50வது நிகழ்வாக இன்று சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் முதலிலே சொன்னது போல இது வெறும் ஆய்வரங்காக பேசிவிட்டு செல்வதல்ல. புலவர் ஐயா மோகன் ஐயா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர் அந்த அரும்பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு திருவண்ணாமலையிலே ஒரு பள்ளியிலே நிகழ்வுகளை சந்தித்த பொழுது அவர் அந்த திருக்குறளுக்காக செய்து கொண்டிருக்கின்ற அந்த அரிய பணிகள், குழந்தைகளிடத்தில் எடுத்துச் செல்வது, அதற்கான எளிய விளக்கங்கள், இதை படங்களாக அவர்கள் அங்கே எடுத்துச் சென்று குழந்தைகளுக்கு சொல்லி அதன் வாயிலாக குழந்தைகளிடத்திலே இந்த திருக்குறளை எளிமையாக புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள்களை எல்லாம் எளிமையான பாடல்களாக கதைகளாக சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கின்ற அரும்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த அரும்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் அந்த நிலையிலே நின்று அந்த வள்ளுவப்பெருமான் காட்டிய அறவழியை நாம் பின்பற்றுவது அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய அரும்பணிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பணிகளுக்கு இந்த உலக திருக்குறள் கூட்டமைப்பானது நம்மை இணைத்துக் கொண்டு இந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அவருடைய இந்த கூட்டமைப்பினுடைய பணிகள் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.